ஒதுக்காமல் அதில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். பொதுவாக உடலில் ஏற்படுகின்ற நிறைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே பார்த்திங்கன்னா நிறைய வகையான மருந்துகளையே உணவாக பயன்படுத்தி வந்ததை பார்க்க முடிந்தது. மிளகு, ஜீரகம், அதே போல் வாசனை திரவியங்கள் நம்ம சொல்லக்கூடிய கிராம்பு, பட்டை, சோம்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் நன்றாக சேருவதற்கும் அதே நேரத்தில் உடலில் ஏற்படக்கூடிய சில வகையான வியாதிகளை தவிர்ப்பதற்கும் உதவி செய்து வந்ததை பார்க்க முடிந்தது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசனை திரவியத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜாதிக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக நம்ம ஊரில் எப்படி கொய்யா மரம் பார்க்குறோமோ அந்த மாதிரி கேரளாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக ஜாதிக்காய் மரங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். மரத்திலிருந்து ரொம்ப அழகான ஒரு பழம் வரும். அந்த பழத்தை பிரித்து பார்த்தோன்னா உள்ள ஜாதி பத்திரியும் அதற்குள்ள கொட்டை போன்ற விதை இருக்கிறத பார்க்க முடியும். அந்த விதை தான் ஜாதிக்காயாக நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மேலே வரக்கூடிய பழத்தை நம்ம எடிபிளாக நம்ம சாப்பிடலாம். ஜாதி பத்திரியை பற்றி உங்களுக்கே தெரியும், வாசனைக்காக உபயோகப்படுத்துகிறோம். ஜாதிக்காய்ங்கிற உலர வைக்கப்பட்ட அந்த கொட்டையை தான் நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். ஜாதிக்காய் மரத்தை பொறுத்தவரையிலும் அதோட இலை, அதோட மரப்பட்டை, அதோட வேர்பட்டை, பழம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பத்திரி, உள்ளே இருக்கக்கூடிய விதைன்னு சொல்லி எல்லாமே உணவுக்காகவோ மருந்துக்காகவோ பயன்படுத்தக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன் அதோட மொட்டு கூட நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோன்னா பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு அந்த முழு தாவரமே நமக்கு அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். ஜாதிக்காயை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை நீக்குவதற்கான மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். இன்றைக்கு பொதுவாகவே மலச்சிக்கல் ஏற்படும் போது 2 வகையான மருந்துகளை உபயோகப்படுத்துகிறோம். ஒன்று மலம் இலக்கின்னு சொல்லக்கூடிய ஸ்டூல் சாஃப்ட்னர், இன்னொன்று லாக்ஸேட்டிவ்னு சொல்லக்கூடிய நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் கழுவி ஊற்றுகின்ற லேசான பேதியை உண்டாக்கக்கூடிய பொருள். இந்த லேசான பேதியை உண்டாக்கக்கூடிய பொருள் தான் இன்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா அதை நம்ம உபயோகப்படுத்தலைன்னா அடுத்த நாள் காலையில் மோஷனே போகாது. வயதானவர்கள் வேணால் அந்த மாதிரி உபயோகப்படுத்தலாமே தவிர இளம் வயதினர்கள் யாருமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உபயோகப்படுத்தக்கூடாது. இளம் வயதினர் எல்லாமே மலம் இலக்கின்னு சொல்லக்கூடிய ஸ்டூல் சாஃப்ட்னர் தான் உபயோகப்படுத்தணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹேபிச்சுவேஷன், இது இல்லைனா மோஷன் போகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இல்லாமல் இயற்கையாக டெய்லி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைகளில் இந்த ஜாதிக்காயுடைய சூரணம் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். காலையில் எழுந்துக்கிறோம், கொஞ்சம் தண்ணீர் குடிக்கிறோம், மோஷன் போகிறதுக்கான சென்சேஷனே இல்லை அப்படின்னா உடனே கொஞ்சம் ஜாதிக்காயை எடுங்க, பவுட்ரு பண்ணுங்கள், 1 ஸ்பூன் 1/2 கிளாஸ் தண்ணீரில் கலந்து குடிங்க. அடுத்த 15 நிமிடத்தில் பாருங்கள், எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப அழகாக மோஷன் வெளியில் போகிறத பார்க்க முடியும். ஆனால் பேதி எதுவுமே ஆகாது, ரொம்ப சுலபமாக மோஷன் மட்டும் வெளியில் போகிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மலமிளக்கி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதிக்காய் தான். இரண்டாவது இந்த வெட்டை நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தானாகவே விந்துக்கள் வெளிவந்துவிடும். சில நேரங்களில் சிறுநீர் கழிக்கும்போது கூட அது கூட வெண்மை நிறமான திரவம் வெளியில் போகிறத பார்க்க முடியும். வெட்டை முற்றினால் கட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உடலில் பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனைகளில் இந்த வெட்டை நோய் இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மாதவிலக்குக்கு முன்போ பின்போ மாதவிலக்கு நேரங்களில் கூட மிக கடுமையான அளவில் வெள்ளைப்படுதல் ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பெண்களுடைய ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லலாம். இந்த 2 வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகள் எது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த ஜாதிக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு 50 மில்லி அளவுக்கு பால் எடுத்து 100 மில்லி அளவுக்கு தண்ணீர் அதில் நன்றாக கலந்து அதில் ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு ஜாதிக்காயை அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை கலந்து கொதிக்க வைத்து பால் அளவுக்கு நம்ம சுண்ட வைக்கணும். சுண்ட வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாலை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு
இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு இந்த அடிக்கடி இரவு நேரங்களில் விந்து வெளிவரக்கூடிய ஒரு பிரச்சனையும், அதே போல் பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குறைந்ததை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்படுகின்ற விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட அல்லது இரவு தூக்கத்திலேயே ஸ்வப்னஸ்கலிதம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை உடலை, மனதை, நரம்புகளை மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விந்து முந்துதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது கணவன் மனைவி இணையதற்கு முன்பே விந்து வெளியில் வந்துடும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர்களால் திருப்தியான அளவு தாம்பத்தியம் கொள்ளவே முடியாது. 100ல் கிட்டத்தட்ட 70 ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதனாலேயே உளவியல் ரீதியாகவும் மனவியல் ரீதியாகவும் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படுறதை பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனையை குறைத்து குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா ஜாதிக்காய் தான். ஜாதிக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை நன்றாக அரைக்கணும். வீட்லேயே மிக்சரில் நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு நல்ல வெண்மையான துணி ஒன்று எடுத்து அந்த துணியில் போட்டு அதை நல்லா சலிக்கணும். சலித்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு சூரணம் கிடைக்கிறத பார்க்கலாம். அந்த சூரணத்தை ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்து சிறிதளவு பாலில் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும்போது உடலில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது உடலுடைய ஆரோக்கியம், மனதுடைய ஆரோக்கியம், அதே நேரத்தில் விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைதல், நீர்த்து போயிருக்கக்கூடிய விந்து அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 40 வயது 42 வயது ஆகும்போது, அதே போல் சர்க்கரை நோயால் ஆண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது, அதிக உடல் அலைச்சல் அல்லது மது அருந்தக்கூடிய பழக்கத்தால் உடல் பாதிக்கப்படும் போது பார்த்திங்கன்னா விந்து வெளிவரும்போது வெறும் நீராக வெளிவருவதை பார்க்க முடியும். அந்த இடத்துல வெண்மையான திரவமே இல்லாமல் நீர்த்து போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உடலுறவு கொள்வதே மிக கடினமாக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் ஒரு முறை உடலுறவு கொண்ட பிறகு அடுத்த ஒரு வாரத்திற்கு உடலில் மிகப்பெரிய அளவு வலிகளும் வேதனைகளும் இருக்கிறத பார்க்க முடியும். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து மிக வேகமாக விந்து நீர்த்து போயிருக்கக்கூடிய பிரச்சனையை குணமாக்கக்கூடிய மிகச்சிறப்பான மருந்துகளில் ஒன்று ஜாதிக்காயின்னு சொல்லலாம். ஜாதிக்காயை ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து சிறிதளவு பாலில் கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுக்கும்போதே உடலுடைய ஆரோக்கியமும் விந்து நீர்த்து போயிருக்கக்கூடிய பிரச்சனையும் குணமாகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த ஜாதிக்காய் நமக்கு வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருள். சமையல் கட்டில் ஜாதிக்காய் இல்லாத வீடுகளே இருக்காது. சைவமோ அசைவமோ யாராக இருந்தாலும் ஜாதிக்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஜாதிக்காயை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணத்தை காலை ஒரு 1/4 தேக்கரண்டி, இரவு ஒரு அரை தேக்கரண்டிங்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாலே உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைகிறத பார்க்கலாம். இந்த ஜாதிக்காயை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2G வழக்கில் தீர்ப்பு வெளியான அன்று ஒரு ஊடக விவாதத்தில் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். இந்த வழக்கினுடைய தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று. அப்பொழுது நான் அவர்களிடம் ஒரு பதிலை சொன்னேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவன் என்ற முறையில், இந்திய நீதி அமைப்பின் மேல் நம்பிக்கை கொண்டவன் என்ற முறையில் இந்த தீர்ப்பு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது குற்றமற்றவர்கள் மேல் நடத்தப்பட்ட மிகப்பெரிய அரசியல் நாடகத்தை அல்லது ஒரு மிகப்பெரிய அரசியல் சதியை முறியடித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டு வந்திருக்கிறது. உண்மையில் ஆராசா அவர்கள் மீதும் கனிமொழி அவர்கள் மீதும் சுமத்தப்பட்ட இந்த கொடூரமான குற்றச்சாட்டுகள் அல்லது இங்கே கலைஞர் டிவி மீது சுமத்தப்பட்ட மிக மிக பச்சையான அபத்தமான பொய்யான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இன்றைக்கு அவை பொய்கள் என்பது நிரூபணமாகி இருக்கிறது.
நீதிபதியே கலைஞர் டிவி மீது சொன்ன குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அல்லது ஆராசா கனிமொழி ஆகியோர் மீது சொன்ன குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை மிக வெளிப்படையாக ஆணித்தரமாக முன்வைத்தது. ஒரு உருப்படியான ஆதாரத்தை கூட இவர்களால் சமர்ப்பிக்க முடியவில்லை. இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு வழக்கு என்பதை மிக திட்டத் தெளிவாக நீதிமன்றம் அறிவித்தது. நீதிபதி ஷைனி அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில், வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில், எப்படி ஒரு ஆதாரமற்ற வழக்கு எல்லோராலும் சேர்ந்து ஜோடிக்கப்பட்டது என்பதை மிக விரிவாக அவருடைய 1500 பக்க தீர்ப்பிலே அவர் சுட்டிக்காட்டுகிறார். அந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். இன்னொரு விதத்தில் இந்த தீர்ப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது இந்த நாட்டிலே யாராவது ஒருவருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சதிவலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா அமைப்புகளுமே அதற்கு ஒத்துழைக்கும். இது மிகப்பெரிய அபாயமாக நான் நினைக்கிறேன். 1,76,000 கோடி ரூபாய் என்கிற ஒரு கற்பனையான ஒரு எண்ணை உருவாக்கி அந்த எண்ணின் அடிப்படையில் நீங்கள் ஒரு மத்திய அமைச்சராக இருந்த ஒருவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களை பல மாதங்கள் சிறையில் வைத்து அதற்கு பிறகு 7 வருட காலம் அந்த வழக்கை நடத்தி ஒரு சிறு துரும்பை கூட அவர்களுக்கு எதிராக இவர்கள் முன்வைக்க முடியவில்லை என்கிற போது, இந்த நாட்டில் இவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதர்களுக்கே இந்த நிலை என்று சொன்னால் எளிய மனிதர்கள் இந்த அமைப்பினால் எப்படி வேட்டையாடப்படுவார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது என்றேன். உண்மையிலேயே எப்படி அன்றைக்கு இருந்த சூழலில் ஆராசா அவர்கள் இந்த வழக்கு எவ்வளவு பொய்யான வழக்கு என்பதை பலமுறை நீதிமன்றத்தில் வாதாடினார், சாட்சியங்களோடு ஆதாரங்களோடு முன்வைத்தார், ஊடகங்களிடம் பேசினார். ஆனால் நாடாளுமன்ற குழு கூட்டப்பட்டது. அந்த குழுவில் ஆராசாவிற்கு நாடாளுமன்றத்தினுடைய அந்த கூட்டுக்குழு கூட்டப்பட்ட போது ஆராசாவிற்கு இங்கே பேச அனுமதி கொடுக்கப்படவில்லை. அவர்களே பேசினார்கள், அவர்களே தீர்ப்புகளை எழுதினார்கள். அதே போல் சிபிஐ ஆராசா அவர்களுடைய தரப்பினுடைய எந்த நியாயத்தையும் பரிசீலிக்கவில்லை. மாறாக பொது தணிக்கை குழு கொடுத்த அந்த 1,76,000 கோடி என்கிற பொய்யான எண்ணை அப்படியே ஏற்றுக்கொண்டு தங்களுடைய விசாரணையை நடத்தினார்கள். ஆனால் நீதிமன்றத்தினால் அந்த 1,76,000 கோடியை மட்டுமல்ல, அதை 30,000 கோடி ரூபாய் என்று கடைசியில் இழப்பு என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அதையும் கூட நீதிபதி பதிவு செய்ய மறுத்துவிட்டார். அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அப்படி பார்க்கிற போது இந்த பொதுவாக இழப்பு என்பது ஒரு கற்பனையாக சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கு ஒரு வேடிக்கையாக ஒரு உதாரணத்தை கூட பலரும் சுட்டிக்காட்டினார்கள். ஒரு கிரிக்கெட் பந்தயம் இருக்கிறது. அந்த கிரிக்கெட் பந்தயத்தில் ஒரு ஓவருக்கு 6 பந்துகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஓவரிலும் 6 அடித்தால் அந்த ஓவரில் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 ஓவரில் 1,800 ரன்கள் அடிக்க முடியும். ஆனால் ஒரு அணி 360 ரன்கள் தான் அடிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி என்றால் அந்த அணி விலை போய்விட்டது என்று அர்த்தமா, ஊழல் செய்து விட்டது என்று அர்த்தமா? உண்மையில் அன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு ஸ்பெக்ட்ரம் என்பதனுடைய விலை என்பது அதுவாகத்தான் இருந்தது. அதோடு மட்டுமல்ல, அன்றைக்கு ஸ்பெக்ட்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த அலைவரிசைகளை சில குறிப்பிட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள், 2-3 நிறுவனங்கள் தங்களுடைய ஏகபோகமாக வைத்துக்கொண்டு அந்த தொலைபேசி கட்டணங்களை கண்மூடித்தனமாக நிர்ணயித்து வந்தன. ஆராசா அதிலே ஒரு போட்டியை ஏற்படுத்துகிறார். புதிய ஒரு நிறுவனங்களை அனுமதித்தன் மூலமாக புதிய நிறுவனங்கள் வந்தவுடன் இந்த பழைய இதை ஏகபோகமாக கூட்டாக வைத்து கொண்டிருந்த நிறுவனங்களுக்கு பதட்டம் வருகிறது. உடனே அவசரமாக விலையை குறைக்கிறார்கள். எல்லா பக்கமும் புதிய டவர்களை அமைக்கிறார்கள். அதன் மூலமாக செல்போன் இணைப்பு என்பது எல்லா மக்களுக்கும் மிக குறைந்த விலைக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. நண்பர்களே, நீங்கள் இதை நன்றாக நினைத்து பாருங்கள். இத்தகைய ஒரு நிலை என்பது இந்த செல்போன் இணைப்புகள் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பயன் இன்றைக்கு என்பது அது ஆராசா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. முன்பெல்லாம் ஒரு இன்கமிங் கால், அதற்கு கூட நாம் கட்டணம் செலுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு செல்ஃபோன் ஒரு கால் நாம் 50 பைசாவிற்கோ 30 பைசாவுக்கோ கூட நாம் பேசுகிறோம். அதுவும் நாம் இன்றைக்கு 3G 4Gயை கூட இவ்வளவு விலை குறைவாக நாம் கொடுக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் அன்றைக்கு அவர் ஏற்படுத்திய அந்த கொள்கை. அதன் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை, ஜனநாயக மாற்றத்தை ஆராசா ஏற்படுத்துகிறார். இதே அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாக அவர்கள் எப்படியாவது இவர்களை முடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பொய் வழக்கு புனையப்பட்டது. ஆனால் அது பொய் வழக்கு என்பது நிரூபணமானது. ஆனால் இந்த சூழ்நிலையில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஊழல் எதிர்ப்பு இயக்கம் என்று இங்கு சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், அதே போல் ஊடகங்கள், நடுநிலைவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் யாருமே ஸ்பெக்ட்ரம் என்றால் என்ன, அதனுடைய இழப்பு என்றால் என்ன என்பதை பற்றி எந்த பார்வையும் இல்லாமல், அதே போல் உச்சநீதிமன்றம் அன்றைக்கு 122 நிறுவனங்களுடைய உயர்நீதிமன்றம் 122 நிறுவனங்களினுடைய லைசன்ஸை ரத்து செய்கிறது. எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் இந்த லைசன்ஸ் அன்றைக்கு ரத்து செய்யப்பட்டது. இது எல்லாமே தங்களுக்கு தெரியாத ஒன்றை அல்லது தாங்கள் விரும்புகிற ஒன்றை செய்வதற்காக, உண்மை என்னவென்று தெரியாமல் அனைவரும் கூட்டாக சேர்ந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு நாடகத்தை நடத்தினார்கள்.
அதனுடைய விலையாக ஒரு இயக்கத்தினுடைய 2 தலைவர்கள் சிறைக்கு சென்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த இயக்கம் 7 ஆண்டு காலமாக அரசியல் ரீதியாக கடும் பின்னடைவை சந்தித்தது. இந்தியாவில் ஜனநாயகம் என்று ஒன்று இருக்கிறது என்பது உண்மைதானா? இப்படி ஒரு இயக்கத்திற்கு எதிராக இவ்வளோ பெரிய கூட்டு சதியை மத்தியில் ஒரு கட்சி 14 வருஷம் ஒரு பிராந்திய கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்பதற்காக, அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சதிவலையை அவர்கள் பின்னினார்கள். அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை பெற்றிருக்கிறது. ஆனால் நான் கவலைப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், இப்படி எல்லோரும் கூட்டாக சேர்ந்து கொண்டு எந்த குற்றமும் செய்யாதவர்கள் மேல் இவ்வளவு பெரிய ஒரு அவதூறுகளை பரப்பி அவர்களை தண்டிக்க முடியும் என்று சொன்னால், உண்மையில் இந்தியாவினுடைய எதிர்காலம் என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. கூட்டு சதியினுடைய ஒரு அரங்கமாக இந்தியா மாறி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பல் சீரமைப்பு மருத்துவர் டாக்டர் ஆர்பி கமல்ராஜ். ஒரு பல் சீரமைப்பு மருத்துவரா பற்கள் பராமரிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அவசியமானது, பற்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு பல் சீரமைப்பு மருத்துவரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். பல் சீரமைப்பு அப்படின்னு சொல்லும்போது பற்கள் பராமரிப்புன்றதை பற்றி நம்ம நிறைய சொல்கிறோம். அதை சரியான முறையில் நம்ம பராமரிக்கலைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சின்ன குழந்தை பிறந்த அந்த காலகட்டத்திலேருந்து பற்கள் முளைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது சரியான முறையில் இல்லை அப்படின்னும் போது இன்றைக்கி அதற்கான ஒரு சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ முதல்ல பற்கள் அப்படிங்கிறது என்ன, இதோட பராமரிப்பு என்ன, வலி ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா எங்கிருந்து ஆரம்பிக்கும், அந்த மில்க் டீத்துன்னு சொல்கிறோம், அதை விழுந்து அந்த பர்மனன்ட் டீத் முளைக்கிற அந்த ஒரு காலகட்டம், அப்புறம் அதை சரியான முறையில் அழகுபடுத்தணும் அப்படின்னும் போது அதுக்கான சிகிச்சை முறைகள், இப்படி எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம பேசணும் டாக்டர். முதல்ல பற்கள் பற்றி சொல்லும்போது பல்லில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ பல் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா பல்லு வலி எதனால் வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். பல்லு வலி எதனால் வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்லில் வந்து வரக்கூடிய சொத்தைகள்னால வருது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்லோட தேய்மானங்களால் வருது. மூணாவது பார்த்திங்கன்னா பல்லில் ஈறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால வருது. இதெல்லாம் தாண்டி அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பல்லில் வந்து அந்த கடவாப்பல் இருக்குல்ல, ஞானப்பல் முளைக்கும் போது சில பிரச்சனைகள் வரும். இதுதான் வந்து பேசிக்காக வந்து இந்த 4 ஃபேக்டர்ஸ்னால தான் வந்து பல்லு வலி வர்றதுக்கு வந்து மெயினான காரணங்கள். இந்த பல்லு வலி வந்து முதல்ல ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டென்டல் கிளினிக் வராங்கன்னா மெயின் வந்து பல்லு வலினால் வருது. இந்த பல்லு வலி வந்து எதனால் வருதுன்னா மெயின் வந்து சொத்தைனால் வருது. இந்த சொத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ்கிற பாக்டீரியானால மெயினாக வருது. இந்த சொத்தை வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து எனாமல், பல்லில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 லேயராக இருக்கும். ஒன்று வந்து எனாமல், இன்னொன்று வந்து டென்டிக், இன்னொன்று வந்து பல். இந்த ஃபஸ்ட்டு லேயரில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் எனாமல்கிற லேயர். இந்த ஃபஸ்ட்டு லேயர்லேயே வந்து பல் சொத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்திங்கன்னா சாதாரண முறையில் பல்லை வந்து அடைச்சி நம்ம பல்லை காப்பாற்றிக்கலாம். அதுக்கடுத்து இந்த டென்டின், அதுக்கப்புறம் இந்த பல்ப் லேயர், இந்த பல்லோட 3வது லேயர் இருக்குது பாருங்கள், அதில் வந்து சொத்தை வந்து பரவிருச்சுன்னா நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்று வந்து பல்லை எடுக்கிறது, இன்னொன்று வந்து ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து நம்ம வளர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸில் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணிக்கிறது பெஸ்ட். இந்த ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா வந்து இந்த பல் அடைக்கிறதுக்காட்டிலே கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் போய் நம்ம பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போது நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து பார்க்கலாம் டாக்டர். இப்போ முதல்ல குழந்தைங்களுக்கு வந்து பல் முளைக்கிறது வந்து ஒரு 9 மாதம், அந்த ஒரு 1 இயர்க்குள்ளேயே முதல்ல ஒரு 2 பல் முளைக்க ஆரம்பிச்சிருதுன்னு சொல்கிறோம். அதில் நிறைய சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம். இருந்தாலும் இதை வந்து மில்க் டீத் அப்படின்றாங்க, இது பர்மனன்ட் கிடையாது, மறுபடியும் விழுந்து முளைக்கும் அப்படின்றாங்க. இப்போல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கே ப்ரஷிங் ஹேபிட் சொல்லி கொடுக்கணும், கையில் கூட வச்சு அவங்க ப்ரஷ் பண்ணுற மெத்தட்லாம் சொல்கிறாங்க. இப்போது அந்த பல் துலக்கிறது ப்ரஷ் பண்ணுற மெத்தடே இன்னைக்கு சரியான முறையில் இல்லாதனால தான் நிறைய பிரச்சனை வருதுன்றாங்க. எவ்வளோ தூரம் இது உண்மை டாக்டர்? அதை வச்சு வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க மேடம்.
ஃபஸ்ட்டு 6 மாதத்து குழந்தை பிறந்து 6வது மாதத்தில் தான் அந்த ஃபஸ்ட்டு வந்து பால் பற்கள் வந்து முளைக்க ஆரம்பிக்குது. இந்த 6 மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பால் பற்கள் நுழைஞ்சு இந்த 2.5 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து எல்லா பால் பற்களுமே குழந்தைகளுக்கு வந்து வளர்ந்து முடிஞ்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா 20 தான். மேல் தாடையில் ஒரு 10, கீழ் தாடையில் ஒரு 10. இந்த 2.5 வயசுலேருந்து அடுத்து ஒரு 6 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த டிரான்சாக்ஷனும் இருக்காது. ஒன்லி பால் பற்களை வச்சு மட்டும்தான் அந்த குழந்தை வந்து இருக்கும். இந்த 6 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு த ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் டீத் டு எரப்ட் இன் தி ஓரல் கேவிட்டி. முதல்ல வந்து ஒரு நிலைப்பற்கள் வந்து முளைக்கும். இந்த நிலைப்பற்கள் முளைக்கிறது பாருங்கள், இந்த 6 வயசில் ஆரம்பித்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து 12 வயசு வரைக்கும் இருக்கும். இந்த 6 வயசு இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த மிக்சட் டென்டிஷன் பீரியட்னு சொல்லுவோம். இந்த குழந்தையோட வாயில் ஒரே சமயத்தில் பால் பல்லும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் டீத்தும் இருக்கும். இஸ் கால்ட் த மிக்சட் டென்டிஷன் பீரியட். இந்த டிரான்சாக்ஷன் இந்த பீரியடில் தான் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து பல்லு விழுந்து முளைக்கிறது, இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த கம்ப்ளீட்டாக வந்து 12 இயர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த 12 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டூத்துமே வந்து பெர்மனன்ட் டீத்தாக மாறிடும். பால் பற்கள் எல்லாமே விழுந்துருச்சு, எல்லா டூத்துமே வந்து பெர்மனன்ட் பல்லாக மாறிடும். இதோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 28. அப்புறம் அடுத்த ஒரு கேள்வி வரும், ஏன் 32 தானே பல்லோட எண்ணிக்கை? அதுக்கடுத்து இந்த பேலன்ஸ் இருக்க 4 பல் வந்து எப்படின்னா 17லேருந்து 25 வயசு வரைக்கும் வளரும். இஸ் கால்ட் த விஸ்டம் டீத், ஞானப்பல். இது வந்து 17லேருந்து 25 வயசுலக்குள்ளே வரும். இப்போ இந்த குழந்தை பிறக்குது பாருங்கள், இந்த குழந்தை பிறக்குது வந்து நிறைய தாய்மார்கள் வந்து என்ன இந்த ஸ்டேஜில் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த டென்டல் அவேர்னஸ் இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து குழந்தைக்கு வந்து அப்படியே சொத்தையை விட்டுறது. இந்த டயத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த பேஸ்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ஃப்ளூரைட் உள்ள பேஸ்ட் வந்து நம்ம தந்தோம்னா, ஃப்ளூரைட் இருக்கிறது மெயின் கேரக்டர் என்னென்னா வந்து ஃப்ளூரைடோட பேஸ்ட் வந்து என்னென்னா வந்து சொத்தை வரதை தடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ளூரைடோட மெயின் வந்து இதுதான். அதே இது ஃப்ளூரைட் வந்து ரொம்பவும் அதிகமாகவும் தந்துடக்கூடாது, அப்படி தந்தாலும் பிரச்சனையாயிடும். இந்த குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த 6 மாதத்தில் இந்த ஃபஸ்ட்டு இந்த பால் பற்கு நுழையிறப்ப இந்த ஒரு பல்லு 2 பல்லுக்காக we cannot go for a டூத் ப்ரஷ் அண்ட் பேஸ்ட் அண்ட் நம்ம வந்து பல் வளர்க்க முடியாது. இவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டனில் வந்து நல்லா வந்து ஹாட் வாட்டரில் வந்து நல்லா பஞ்சை நினச்சி நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு அந்த இதை தொடச்சாலே அந்த அழுக்கு போயிடும். போக வந்து பார்த்திங்கன்னா பல்லு வர வந்து நம்ம வந்து இந்த பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து மார்க்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்குன்னு தனியாக வந்து ஸ்பெஷலைஸ்டாக வந்து குழந்தைகளுக்குள்ளே ஃப்ளூரிடேட்டட் பேஸ்ட் வந்து வருது. இது வந்து குழந்தைகளுக்கு உண்டான பேஸ்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஏன் ஃப்ளூரிடேட்டட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம்னா, அந்த ஃப்ளூரிடேட்டட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால வந்துன்னா சொத்தை வரைக்கூடிய அளவு வந்து பெருமளவு வந்து குறையப்படுகிறது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சொத்தை வரது வந்து இன்னும் தடுக்கலான்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ளூரைட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். எப்படி இப்போ இந்த டீக் வுட்டெலாம் இருக்குது, இதுக்கு இந்த வார்னிஷ் பண்ணி கொஞ்சம் கரையான அரிப்பெல்லாம் பண்ணாத மாதிரி இந்த ஒரு பல்லுக்கு வந்து என்னது சொத்தை வராமல் தடுக்கிறதுக்கு அந்த பல்லுக்கு மேலே ஃப்ளூரைட் வார்னிஷோ இல்லை ஃப்ளூரைட் ஜெல் அப்ளிகேஷனோ அக்கார்டு தேர் மெனி மேனுஃபேக்சர்ஸ் 3 to 6 months வந்து அந்த ஃப்ளூரைட் ஜெல் அப்ளிகேஷன் நம்ம பண்ணுறதுனால வந்து சொத்தை வர்றது வந்து பெருமளவு தடுக்கப்படுகிறது. இது வந்து எப்படின்னா அந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடி இந்த தடுப்பூசிலாம் போடுறோம் பாருங்கள், அது மாதிரி சொத்தைக்கு வந்து இது ஒரு தடுப்பு முறை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பற்கள் முளைச்சதுக்கப்புறம் இந்த பர்மனன்ட் டீத் வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒன்று பிரச்சனை ரூட் கனால் வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் போகிறாங்க. அதை தவிர நம்ம சரியான முறையில் இல்லை, பல்லு வரிசையாக இல்லை, முன்னாடி பின்னாடியாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கூட நம்ம முழுமையாக சீரமைக்க முடியும்னு சொல்கிறாங்க. எப்படி டாக்டர் அது பாசிபிள்? இப்போ வந்து பல் சீரமைப்புன்னு பார்த்தீங்கன்னா மேடம், இந்த பல் சீரமைப்புக்கு வந்து மெயின் வந்து வரக்கூடிய காரணங்கள் என்னென்னா வந்து தாடை. இப்போ வந்து ஒரு சுருக்கமாக இதை சொல்ல போனீங்கன்னா வந்து ஒரு சோஃபா இருக்குது, ஒரு சோஃபாவில் வந்து ஒரு 3 பேர் உட்கார வேண்டிய ஒரு சோஃபாவில் ஒரு 4-5 பேர் உட்காந்து எப்படி மேடம் இருக்கும், முன்னாடி பின்னாடி அப்படி தான் உட்கார முடியும். அதே மாதிரி தான் வந்து இந்த பல் சீரமைப்பு வந்து தாடையோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்களேன், ஆனால் உள்ளே வரக்கூடிய பெர்மனன்ட் டீத்தோட எண்ணிக்கைக்கு வந்து அந்த இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது முன்னாடி பின்னாடி முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜஸில் வந்து நம்ம வந்து ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் தான் பல் சீரமைப்பு மூலிமா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரீட்மெண்ட்டை கொண்டு வர முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம இடைவெளி நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம உருவாக்கணும். அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தேவையில்லாத 2 பல்லை வந்து எந்த பல்லு டென்டிஸ்ட் வந்து பார்த்து எந்த பல்லு நம்ம தேவையில்லை அதை எடுத்துருவாங்க. அப்போ எடுக்கிறதுனால we are creating the space. அந்த ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த முன்னாடி இருக்கிற பல்லை வந்து அந்த ஷேப்பில் வந்து அலைன்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோடான்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வயர் பெண்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து எப்படின்னா தேர் ஆர் மெனி வயர்ஸ், இஸ் கால்டு ஆர்ச் ஷேப் வயர்ஸே வந்து ஷேப் மெமரியோடு வருது. அது ஒன் ஆஃப் த வயர் வந்து இந்த ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பார்த்திங்கன்னா நைட்டா வயர்ஸ். இந்த நைட்டா வயருக்கு உண்டான பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு பல் வந்து முன்னாடி பின்னாடி எவ்வளோ இருந்தால் இந்த ஆர்த்தோடான்டிக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பிரேசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிரேசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து முன்னாடி
ஒட்ட வச்சுருப்பாங்க. ஒட்டி அந்த பிரேசஸோட அந்த நைட்டை வயசோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இட் வில் கம் டு த ஓன் ஆர்ச் ஷேப் மெமரி. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்த்தோடான்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா லேபியல் ஆர்த்தோடான்டிக்ஸ், லிங்குவல் ஆர்த்தோடான்டிக்ஸ் அப்படிலாம் நிறையா இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக அலைனர்ஸ் கூட இருக்குது. இந்த லேபியல் ஆர்த்தோடான்டிக்ஸுங்கிறது என்னென்னா இந்த பல்லோட முன்னாடி பகுதியில் வந்து ப்ராக்கெட்ஸ் அது பிரேசஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து லேபியல் ஆர்த்தோடான்டிக்ஸ். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க, சினிமா நடிகர்கள் இவங்களாம் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தே வில் பி வெரி கான்ஸ்மெட்டிக். ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து we can select for a lingual orthodontics. இந்த லிங்குவல் ஆர்த்தோடான்டிக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பல்லோட உள்பகுதியில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் லிங்குவல் ஆர்த்தோடான்டிக்ஸ். அது வெளியில் தெரியாது. பல்லோட பின்னாடி பகுதியில் வந்து ப்ராக்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி பிரேசஸை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் லிங்குவல் ஆர்த்தோடான்டிக்ஸ். இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த மோஸ்ட் எலாபரேட்டாக வந்து இப்போ அலைனர்ஸுங்கிறது இஸ் எ ரெவல்யூஷன் இன் ஆர்த்தோடான்டிக்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த அலைனர்ஸுங்கிறது வந்து எப்படின்னா இந்த பிரேசஸ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வி மேக் அன் இம்ப்ரெஷன். அந்த இம்ப்ரெஷனை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்கேன் பண்ணிடுவாங்க. கேட் ப்ராசஸில் ஸ்கேன் பண்ணி அலைனர்ஸ் வந்து ரெடி பண்ணி தந்துடுவாங்க. இந்த அலைனர்ஸ் வந்து எப்படின்னா இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இப்போ அப்ராடில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து டெய்லி வந்து டென்டிஸ்ட் வந்து பார்த்து இப்போ ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மாதத்தில் ஒரு நாளைக்கு வந்து டென்டிஸ்ட்டை பார்க்கணும், டைட் வைக்கணும், அந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு பேஷண்ட் சிங்கப்பூரோ மலேசியாவில் இருக்காங்கன்னா ஜஸ்ட் கம் ஹியர் அண்ட் டேக் த இம்ப்ரெஷன் அண்ட் கோ. அலைனர்ஸ் வந்து ரெடி பண்ணி நாங்கள் தந்துடுவோம். இந்த பேஷண்ட் வந்து நாங்கள் கொரியர் அனுப்பி விட்டோம்னா அவங்களே வந்து அவங்க இடத்துல வந்து அவங்க போட்டுக்கலாம் அந்த அலைனர்ஸ். அந்த அலைனர்ஸ் வந்து எப்படின்னா வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை தி ஹாவ் டு சேஞ்ச் த அலைனர்ஸ். அந்த அலைனர்ஸ் வந்து போட என்னன்னா இந்த டூத் வந்து அலைன்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 18 இயர்ஸ் அந்த இப்போ ஒரு வயசு இருக்குன்னு சொல்கிறாங்களே, பர்மனன்ட் டீத் முழுசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒரு மருத்துவரை அணுகுங்கன்னு சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அந்த ஏஜில் ஒருத்தருக்கு வந்து பல் அலைன்மெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, முழுமையாக சீரமைக்கணும் அப்படின்னு வராங்கன்னா எவ்வளோ டியூரேஷன் ஆகும் அவங்க கம்ப்ளீட்டாக நல்லா ஆகிறதுக்கு? இந்த ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் டைமிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 monthsலேருந்து 2 years வரைக்கும் நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் செவரல் ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட்டுங்கிறது இந்த லைட்டாக அந்த முன்னாடி பின்னாடி இருக்கிற பல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது. இந்த ப்ராக்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நைட்டை வயசை ஃபிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த டூத் வில் கம் அலைன்மெண்ட். இந்த ரொம்ப அந்த கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனில் கொண்டு வருது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜே வந்து அலைன்மெண்ட் தான். இந்த செகண்ட் ஸ்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்ராக்ஷன் பீரியட். இந்த ரிட்ராக்ஷன் பீரியட்னு பார்த்திங்கன்னா வந்து பல்லெல்லாம் அலைன்மெண்ட் ஆன பிறகு வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து இந்த முன்னாடி இருக்க பல்லெல்லாம் வந்து பின்னாடி இழுக்கிறது. இது வந்து எப்படி பண்ணோம்னா பின்னாடி இருக்க ஒரு பெரிய பல்லை வந்து ஆங்கராக நாங்கள் சப்போர்ட்டுக்கு இழுத்துக்குவோம். அப்படி இழுக்கும் போது வந்து முன்னாடி இருக்க பல்லெல்லாம் வந்து என்னது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வில் ரிட்ராக்ஷன் பீரியட் ஃபோர்ஸ் கொடுத்து அப்படியே அந்த பல்லை வந்து முன்னாடி இருக்க அந்த எத்து பல்லை வந்து அப்படியே பின்னாடி கொண்டு வருவோம். இந்த 3வது ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3வது ஸ்டேஜ் தான் ஆர்த்தோடான்டிக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இஸ் எ ரிட்டென்ஷன் பீரியட். த மோஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட்ஸ் வந்து எப்படின்னா பார்த்தாங்கன்னா நாங்கள் வந்து பிரேசஸ் போட்டிருந்தோம், வாயில் கம்பி போட்டிருந்தோம், இத்தனை நாள் நாங்கள் போட்டதே விஷயம். இந்த 3வது பீரியட் தான் அந்த ரிட்ராக்ஷன் பீரியட், அந்த ரிட்டென்ஷன் பீரியட். அது வந்து ரீட்டைனர்ஸ் யூஸ் பண்ணுறது. அந்த ரீட்டைனர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட்ஸ் வந்து என்ன தான் மறுக்கிறாங்க. ஏன்னா வந்து நாங்கள் வந்து 1 வருஷம் 2 வருஷம் நாங்கள் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தோம் சார், எப்படி சார் நாங்கள் வந்து ரீட்டைனர்ஸ். இந்த ரீட்டைனர்ஸுங்கிறது வந்து அது 2-3 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஹாலிஸ்னு ஒரு ரீட்டைனர் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிவ் ரீட்டைனர்ஸ் கூட இருக்குது. ரீட்டைனர்ஸ்னால் என்னது? இந்த ரீட்டைனர்ஸ்னு வந்து என்னென்னா மேடம், இப்போ வந்து பல்லு வந்து இப்போ அலைன்மெண்ட் ஆகிடுது, பல்லை வந்து பின்னாடி நம்ம தள்ளி உள்ளே வச்சிடறோம். இந்த ரீட்டைனர்ஸ் நம்ம போட மறுத்துட்டோம்னா வந்து மறுபடியும் வந்து அந்த பல்லு வந்து பழைய பொசிஷன்ஸுக்கு வந்து கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் ஆகுது. ரீட்டைனருங்கிறது அந்த பல்லை வந்து அப்படியே செட் பேக்கில் அப்படியே வைக்கிறது. கொஞ்சமாக அந்த ரீட்டைனர்ஸ் வந்து 6 months to 1 year போட்டால் தான் வந்து அந்த பல்லு வந்து என்னது மறுபடியும் வந்து அதே இடத்துல இருக்கும், மறுபடியும் வெளியே வராமல் தடுக்கப்படும். இதுதான் ரீட்டைனர்ஸோட பெரிய, அதாவது ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நல்லா பல்லு உள்ளே போகும், அலைன்மெண்ட் ஆகும், எல்லாமே போகும். ஆனால் இதோட பேக் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீட்டைனர்ஸ் யூஸ் பண்ணுறதுல தான் சக்ஸஸே இருக்கும். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் ரீட்டைனர்ஸ் போடாட்டியும் த டோட்டல் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் வில் கெட் ஃபெயிலியர். ஒரு பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 yearsல வராங்கன்னா கம்ப்ளீட்டாக இவங்க முடிஞ்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, பர்மனென்ட்லி இட் இஸ் செட்டில்டுன்னு போகிறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகுது? இப்போ 12 yearsல வராங்கன்னா மேடம், இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிவியர் ஆஃப் தி மால் அக்மிஷன் மேடம்.
என்ன டைப் ஆஃப் மால் அக்ளூஷன் வராங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படிலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது? இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஜென்ரலாக வந்து ஸ்பேசிங்காக வராங்க. இந்த பல்லுக்கு வந்து ஒரு பல்லுக்கு இன்னொரு பல்லுக்கு நிறைய இடைவெளி இருக்கிறப்பாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் இருக்கிறதுலையே இந்த ட்ரீட்மெண்ட் தான் வந்து ஒரு டென்டிஸ்ட்க்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ட்ரீட்மெண்ட். ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ப்ராக்கெட்ஸை போடுவார் டென்டிஸ்ட்டு, வயர் போடுவாங்க, எல்லாமே பல்லு சேரும். ஆனால் ஆஸ் சூன் அஸ் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்த உடனே மறுபடியும் அப்படியே ரிலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பல்லு எங்கே இந்த ஸ்பேசிங்லாம் இருக்குது பாருங்கள், மறுபடியும் பல்லுலாம் எங்கெங்கே பொசிஷன்ஸில் இருந்துச்சோ. இப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி ரீட்டைனர்ஸ் யூஸ் பண்ணேன். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைனர்ஸ் வந்து வி ஹேவ் டு கோ ஃபார் த ஃபிக்ஸ்டு ரீட்டைனர்ஸ், பெர்மனண்ட்டாக ரீட்டைனர்ஸ் போட வேண்டியது இருக்கும். அது வந்து எப்படின்னா ஒரு லிகேச்சர் வயரை வச்சு ஒரு ரெசினோட ஹெல்ப்பில் வந்து ஒரு பல்லோட பின்னாடி பகுதியில் வந்து நிரந்தரமாகவே டென்டிஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க, இந்த மெயினாக இந்த ஸ்பேசிங் கேசஸ்க்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒட்ட வச்சுருவாங்க. இப்போ மற்ற இந்த ஒரு சில கேசஸ் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், ஆனால் அதுக்கெலாம் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய எத்துப்பெல்லாம் வரும். இப்போ அதுக்கெலாம் வந்து நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணிவிட்டால் கூட சாதாரண ரீட்டைனர்ஸ் கூட மூலியமாக கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு டென்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கானது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்பேசிங் தான். இந்த ஸ்பேசிங்கை வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சிங். இந்த பல்லு வந்து ரொம்ப முன்னாடி இருக்கிற பல்லு பல்லை வந்து நம்ம கூட ஈஸியாக சரி பண்ணி நம்ம இது பண்ணிடலாம். இதுதான் த மோஸ்ட் காமன் திங். இந்த மாதிரி ஸ்பேஸ் வர கண்டிஷன்ஸில் எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக டு த நார்மல் கொண்டு வர முடியுது? இஸ் 100% நம்ம கொண்டு வந்துடலாம் மேடம். இஸ் வெரி ஷுர் வி கேன் பிகம் 100% கொண்டு வந்துடலாம். ஆனால் ஒன்லி வந்து இது ரீட்டைனர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பேஷண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க, டென்டிஸ்ட் என்ன டைப் ஆஃப் ரீட்டைனர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து தான் ஒரு பேஷண்ட்டோட சக்ஸஸ் ரேட் வந்து கொண்டு வரும். அந்த ரீட்டைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்விசிபிள் ரீட்டைனர்ஸ்னு இருக்குது, அது வந்து போடுறதே தெரியாது. இன்னொன்று ஹாலிஸ்னு ஒன்று இருக்குது, இந்த கம்பி மாதிரி ஒன்று முன்னாடி பகுதியிலேருந்து வரும். இருக்கிறதுல இந்த ஸ்பேசிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட் ரீட்டைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்லோட பின்னாடி பகுதியில் வந்து இந்த பெர்மனன்ட் ரீட்டைனர்ஸாக வந்து எப்போதுமே ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்படியே ஒட்டி விட்டுறணும். அப்போ தான் வந்து 5-6 இயர்ஸ் தேவைப்படும். ஆமாம், ஏன்னா இருக்குது இந்த ஸ்பேசிங் கேசஸ்க்கு மட்டும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பல் வந்து முன்னாடி இருக்கிற பல் ரொம்ப எத்து பல் இதெல்லாம் நம்ம கொண்டு வரோம்னா 1 இயருக்கு மட்டும் நம்ம ரீட்டைனர்ஸ் போட்டால் போதும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இருக்கிறது இந்த மோஸ்ட் சேலஞ்சிங்னு பார்த்திங்கன்னா மிட்லைன் டயஸ்டிமான்னு சொல்லுவோம். இந்த மிட்லைன் டயஸ்டிமாங்கிறது வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த 2 இன்சிசஸ் இருக்குல்ல, இந்த முன்னாடி பல்ல வந்து 2 இன்சிசஸ்க்கு நடுவில் வந்து ஒரு பெரிய கேப் மாதிரி வந்துடும். அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி அதுலேயும் ரொம்ப கஷ்டம். அது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீனல் அட்டாச்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். சில நேரத்தில் வந்து இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ப்ளஸ் வந்து ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டும் சேர்ந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரீனல் அட்டாச்மெண்ட்டுங்கிறது இந்த மேல் உதடுக்கும் அந்த இன்சிசஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட் வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இட் வில் நாட், என்னவா நீங்கள் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி இட் வில் நாட் அலோவ் யூ டு க்ளோஸ். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணோம்னா அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து we have to break the attachment with the surgical procedure and then you go along with the orthodontic procedures. இப்போ ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டை தாண்டி இப்போது அந்த ரூட் கனால் இப்போ ஒருத்தருக்கு இந்த நரம்பு வரைக்குமே பற்கள் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும் போது இப்போ 1-2 பல்ல நம்ம எடுத்துடுறோம். இப்போ அந்த இடத்துலையும் வந்து நம்ம பற்களை இந்த ஃபிக்ஸ் பண்ணி நார்மலாக இருக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியுதுல்ல, அதுவும் இதில் பார்ட் ஆஃப் இதுதானா, ட்ரீட்மெண்ட் தானா இல்லை எப்படி? என்ன மேடம், பல்லு இல்லாமல் உடைஞ்சு போது நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம், இது சீரமைப்பு பண்ணுறோம், இது ஒரு கண்டிஷன் அப்படின்னா நம்ம பற்கள் திடீர்னு ஒரு பல்லு போயிடுச்சு 1 or 2 டூத் அதை ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அது என்ன மாதிரி சர்ஜரி? அது வந்து எப்படின்னா வந்து இஸ் கம்ஸ் அண்டர் தி ப்ரோசோடான்டிக்ஸ் மேடம். இந்த பல்லு கட்டுற முரண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக வந்து ஒரு 3 டைப்ஸை நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து எடுத்து மாட்டுற மாதிரி. இந்த எடுத்து மாட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு 2 பல்லுக்காக நம்ம எடுத்து மாட்டுற மாதிரி முடியாது. இட் வில் பி அது டென்டிஸ்ட்டுக்கும் பேஷண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பே வந்து ரொம்ப இதாக்கி விட்டுரும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து வி கேன் கோ வித் ஃபிக்ஸ்டு ப்ரோசோடான்டிக்ஸ். இந்த ஃபிக்ஸ்டு ப்ரோசோடான்டிக்ஸ் அதை பெர்மனெண்ட்டாக வந்து பல்லை வந்து கட்டுறது. அந்த பெர்மனெண்ட்டாக வந்து பல்லை கட்டுறது வந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா 2 டைப் வந்து நம்ம உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று வந்து க்ரௌன் அண்ட் பிரிட்ஜ் டெக்னிக், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ நவ். இந்த க்ரௌன் அண்ட் பிரிட்ஜ் டெக்னிக். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். இந்த க்ரௌன் அண்ட் பிரிட்ஜ் டெக்னிக்னால் வந்து என்னென்னா வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து ஒரு பல்லு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நெய்பர் டூத் ஃப்ரண்ட்டில் இருக்க பல்லையும் பேக்கில் இருக்கிற பல்லையும் we will make a சப்போர்ட். அதை லைட்டாக ட்ரிம் பண்ணி அந்த பல்லில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி அந்த 2 பல் சப்போர்ட்டில் வந்து நடுவில் இருக்க பல்லை நிப்பாட்டுறது. இது வந்து எப்படின்னா வந்து பேசிக்காக சொன்னீங்கன்னா ஒரு பாலம் இருக்குது, ஒரு பாலத்துக்கு வந்து 2 பில்லர் தேவைப்படுது.
பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி இருக்குல்ல. ஆனால் வந்து நம்ம சொந்த பல்லையே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு ஆங்கராக யூஸ் பண்ணிடுறோம். அதோட வந்து சில பேர் சொல்லுவாங்க, என்ன சார் நீங்கள் பக்கத்தில் இருக்க பல்ல ஏன் சார் ட்ரிம் பண்ணுறீங்க, நல்லா இருக்கிற பல்லு. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வாட் வீ கேன் டூனா, வீ கேன் செலக்ட் அண்ட் அதர் ஆப்ஷன் இம்ப்ளான்ட். இந்த இம்ப்ளான்ட் வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம்னா, ஒரு வி ஆர் ப்ரிசர்விங் த நெய்பர் டூத். நம்ம வந்து நெய்பர் டூத்தில் வந்து எந்த க்ரோனல் பிரிட்ஜ் டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து பல்லையெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி இந்த டூத் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம டேமேஜ் பண்ணுறோம். இந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸில் அப்படி கிடையாது. எந்த பகுதியில் பல்லு இல்லையோ அந்த பகுதியில் மட்டும் டேரெக்டாக ஒரு லைட்டாக அந்த போனுக்குள்ளே லைட்டாக ட்ரில் பண்ணி அந்த அதுக்குள்ளே வந்து ஒரு டைட்டானியம் ஸ்க்ரூ வச்சு விட்ருவோம். அந்த ஸ்க்ரூவோட சப்போர்ட்டில் தான் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் இருக்கும். ஆனால் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து எந்த கேஸில் நம்ம பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு போன் டென்சிட்டி வந்து அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு கட்டையே இருக்குன்னு நம்ம ஆணியை இறக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி அந்த போனு வந்து தாங்கக்கூடிய அந்த போன் வந்து டென்சிட்டி பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் இம்ப்ளான்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பேஷண்ட் வந்து இப்போ ஒரு டென்டிஸ்ட் வராங்கன்னா, we have to replace the teeth, not only for the implant. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் இம்ப்ளான்ட் இல்லை ஒன்லி ஃபார் த க்ரோனல் பிரிட்ஜ் அப்படிலாம் விட்டுக்கூடாது. இந்த ட்ரீட்மெண்ட் பிளானை வந்து டென்டிஸ்ட் கையில் ஒப்படைச்சிடணும். விச் இஸ் த பெஸ்ட் ஃபார் யூ, தே வில் செலக்ட். ஓகே, பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு சர்ஜரிலாம் வரும்போது காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. நமக்கு பெஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னும் போது இதோட ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கிளைமோ இதுவோ அந்த மாதிரி மெடிக்கல் இதுலேயும் டென்டிஸ்ட் இது கவர் ஆகலைன்னு சொல்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பொதுவாக காஸ்டிங் எப்படி சார் இருக்குது? இப்படி ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் போகிறோம், பர்ஃபெக்டாக சரியாகணும் அப்படின்னும் போது என்ன மாதிரி இருக்குது? இப்போ வந்து மேடம், இப்போ டென்டிஸ்ட் வந்து மெயினாக வந்து ஏன் டென்டிஸ்ட் வந்து நிறைய இன்சூரன்ஸ் கவரேஜ் வரமாட்டேங்குதுன்னா, டென்டல் வந்து நிறைய வந்து காஸ்மெட்டிக் ஃபீல்டில் நிறையா போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஆர்த்தோனாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக் அதனால் வந்து இந்த பல்லு கட்டுறது வந்து ஒரு காஸ்மெட்டிக் நமக்கு ஒரு ரொம்ப தேவையான பொருள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆர் நாட் அலோயிங் ஃபார் தி விச் ஒன். அது பல்லு கட்டுறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கே நிறைய பேஷண்ட்ஸ் போடுறாங்க. தே ஆர் கிவிங் ஃபார் தி ஓரல் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ், அதுக்கெலாம் நம்ம தர்றாங்க. ஆனால் அந்த பல்லு கட்டுறதுக்கு வந்து they are not giving any insurance. It should be changed, systematically changed. ஸோ அதெல்லாம் காஸ்மெட்டிக்கில் தான் இருக்குது. எஸ் மேடம். இப்போது பற்கள் பிரச்சனைகள் இருக்குது, எந்த லெவலில் போனாலும் அதை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னாலும் அதை ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் க்யூர் அப்படின்வாங்க. அந்த பற்கள் பராமரிப்பு, ஏன்னா பல் சார்ந்த ஒரு பிரச்சனைகள்னால மிகப்பெரிய அளவில் வியாதிகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மெயின்டெனன்ஸ் அண்ட் கேர் அப்படின்னா எப்படி பார்த்துக்கணும் மேடம்? அதாவது வருமுன் காப்பது நல்லது மேடம். இது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது மேடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து இந்த பேசிக் ரூட் நம்ம சின்ன வயசு ஸ்கூல்லேருந்து சொல்லி தந்தது வந்து அதே தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். காலையில் ஒரு தடவை பல் வளர்க்கணும், நைட் ஒரு தடவை பல் வளர்க்கணும். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நிறைய பிரச்சனைகள் வந்து தப்பிச்சிருவோம். ஆனால் நிறைய பேர் வந்து காலையில் பல் வளர்க்குறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து நைட்டில் வந்து பல் வளர்க்குறாங்க? நைட்டில் வந்து பல் வளர்க்குறது முக்கியம் கிடையாது. நைட்டில் பல் வளர்க்கிட்டு அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிடணும். சரியா பேர் நைட்டில் பல் விளக்கிட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி சாப்பிட்றது அதெல்லாம் கிடையாது. நைட்டில் பல் விளக்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் வாயில் எந்த விதமான இது வேணால் தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம். இதுதான் வந்து பேசிக்காக வந்து. அப்புறம் வந்து சிலது பார்த்திங்கன்னா இந்த ஹேபிட்ஸ்னால வர்றது வந்து ரொம்ப மாட்டிக்கிறாங்க. இந்த ஹேபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகரெட், இந்த டொபாக்கோ, இந்த மாவா, இந்த புகையிலை, இதனால் வரக்கூடிய இந்த பல்லில் வரக்கூடிய இந்த ஓரல் கேன்சர்ஸ், இந்த பிரச்சனைகள்லாம் மெயினாக வரதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வந்து மெயின் ரீசன்ஸ் வந்து ஹேபிட்ஸ்னால தான். 80% வந்து பார்த்திங்கன்னா ஹேபிட்ஸ்னால தான் ஓரல் கேன்சர்ஸ்லாம் வரக்கூடிய காரணம். ஒரு 10 to 20% தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸ்னால வருது. இப்போ ஜெனட்டிக்ஸ்னால வந்து ஒருத்தர் பேஷண்ட் ஐ எம் நாட் அ டொபாக்கோ யூசர் ஆர் எனி திங் எல்ஸ், ஆனால் வந்து எனக்கு வந்து ஐ காட் தி ஓரல் கேன்சர்னா இது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து மரபணு காரணங்கள்னால வரும். அது ஒரு கேன்சர் வர்றதுக்குன்னு வச்சு பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ்னால மட்டும் நம்ம 100%, ஹேபிட்ஸ்னால தான் இந்தியாவில் 80%, மீதி 20% வந்து ஜெனட்டிக்ஸ்னால. இந்த ஜெனட்டிக்ஸ்னால வந்து அவங்களுடைய முன்னோர்கள் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸு அந்த டிஎன்ஏ சேஞ்சஸ் இதனால் வரக்கூடியது. ஒரு பல் சீரமைப்பு மருத்துவராக பற்கள் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? அது ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் என்ன? சின்ன குழந்தைங்களுக்கு பற்கள் பராமரிப்பு அப்படின்னு வரும்போது நம்ம என்ன மாதிரி கேர் எடுத்து அதை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது? பல் விழுந்து முழிச்சதுக்கப்புறமா என்ன ப்ராப்ளம் வரும்? ஒரு பர்மனன்ட் ட்ரீட் வந்ததுக்கப்புறமா அந்த பற்கள் சீரமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த மருத்துவத்துறை எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கோ அதை எல்லாத்தையும் 100% முழுமையாக சரியாக தெரியாத அளவுக்கு சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இந்த துறையில் எப்படி இருக்குது? ஒரு பல் மருத்துவராக நீங்கள் எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி.
நாள்தோறும் நாம் படிக்க தவறிய செய்திகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். எனவே இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருக்குறளுக்கு அடுத்து போற்றப்படுகிற நீதி நூலாக இன்றைக்கும் இருப்பது நாலடியார் தான். நாலடியாரும் திருக்குறளைப் போலவே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பிரிவுகளை கொண்டது. ஆனால் காமத்துப்பாலில் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் நாலடியாரில் இருக்கிறது. அதனையும் ஒப்பீட்டளவில் நாம் பார்த்தால் திருக்குறளின் காமத்துப்பால் சுவைக்கு நாலடியாரில் உள்ள காமத்துப்பாலினுடைய பாடல்கள் இணை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அறம், பொருள் என்னும் இரண்டு பாலிலும் நாலடியாரில் சொல்லப்பட்டிருக்கிற பல பாடல்கள் திருக்குறளுக்கு இணையான அழகினை, நயத்தினை, ஆழ்ந்த பொருளினை கொண்டனவாக இருக்கின்றன என்பதை நாம் ஏற்க வேண்டும். கீழ்மை என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதுதான் நாலடியாரினுடைய 35வது அதிகாரம். அந்த 35வது அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற 346வது பாடல் ஓர் அழகான செய்தியை நமக்கு சொல்லுகிறது. விழுமியவர்களுக்கும் கயவர்களுக்குமான வேறுபாடு என்ன? பெரியவர்கள் எவ்வளவு செல்வம் வந்தாலும் எப்படி நடந்து கொள்வார்கள்? கீழோர் மிக குறைந்த அளவு கூடுதல் செல்வத்தை பெற்றாலும் அவர்கள் நடவடிக்கைகள் எப்படி மாறும் என்பதை ஒப்பிட்டு காட்டுகிற பாடல்தான் அந்த பாடல். சக்கர செல்வம் பெறினும் விழுமியோர் எக்காலும் சொல்லார் மிகுதி சொல், எக்காலும் முந்திரி மேல் காணி மிகுவதேல் கீழ் தன்னை இந்திரனாய் எண்ணிவிடும் என்று அந்த பாடல் சொல்லும். இந்த பாட்டுக்குள் இருக்கிற பொருளை விரித்து பார்த்தால் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது, அழகான நயம் இருக்கிறது, அதில் ஒரு நகைச்சுவை உணர்வும் இருக்கிறது. பெரியவர்களிடத்தில் எவ்வளவு செல்வம் வந்தாலும் சக்கர செல்வம் என்னும் தொடர் இந்த பூமியே தனக்கு உரியதாக வந்து சேர்ந்தாலும் கூட விழுமியோர் பெரியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எக்காலும் சொல்லார் மிகுதி சொல். எது சொல்ல வேண்டுமோ அதை தாண்டி ஒரு சொல்லை கூட கூடுதலாக அவர்கள் ஆணவத்தோடு பேச மாட்டார்கள். நம்முடைய பண்பை, நம்முடைய குணத்தை முதலில் எது காட்டுகிறது என்றால் நம்முடைய சொல்தான் வெளிக்காட்டுகிறது. பேசுகிற அந்த பேச்சும் அந்த சொல்லும் சொல்லுகிற முறையும். பேச்சு என்றால் வெறுமனே சொற்கள் அல்ல. அந்த சொற்களை நாம் எந்த சொற்களை பயன்படுத்துகிறோம், எப்படி அதனை பேசுகிறோம், பேசுகிற போது நம்முடைய தொனி என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பணம் வந்தால்தான் என்றில்லை, பதவி வந்தாலும் பலரினுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாம் மாறிப்போய் விடுகிறது. ஒரு அதிகாரத்திலே அமர்ந்தால் ஆளுங்கட்சியில் கடைசி உறுப்பினராக இருக்கிறவர்கள் கூட ஆணவத்தோடு நடப்பதை நாம் பல நேரங்களில் பார்க்கிறோம். அதுபோலத்தான் செல்வம் வந்து சேர்ந்து விடுமானால் இதுவரைக்கும் இருந்த அவனுடைய போக்கிற்கும் இப்போது அவனுடைய மாற்றத்திற்கும் பெரிய வேறுபாடு இருக்கும். பணம் வந்தவுடனே தான் எல்லாம் என்று நினைத்து கொள்ளுகிற மனம் மனிதனுக்கு இருக்கிறது. பணம் கூடினாலும், பதவி வந்தாலும், அறிவு கூடினாலும், அழகு கூடினாலும், எது ஒன்று சற்று மிகுந்தாலும் கூட உடனடியாக ஒரு ஆணவ போக்கு நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது. அது சொல்லிலே மட்டுமல்ல, உடல் மொழியிலே கூட அந்த ஆணவம் நம்மை தோற்றிக்கொள்ளுகிறது. ஆனால் இந்த நாலடியார் சொல்லும் சக்கர செல்வம் பெறினும் விழுமியோர் எக்காலும் சொல்லார் மிகுதி சொல். அந்த மிகுதி சொல் என்கிற அந்த வரியை நாம் கவனித்தால் சொல்ல வேண்டிய சொல்லை அதை தாண்டி கூடுதலாக பேசுவது, அல்லது அளவான சொற்களை பேசினாலும் அதை மிகுதியாக ஒரு ஆணவத்தோடு பேசுவது என்னும் பல பொருளை அது தரும். மிகுதியாக இருப்பது என்பதே அளவை தாண்டுதல் என்பது அது பல்வேறு விதமான வெளிப்பாடுகளை கொண்டது. ஏன் பலர் தொடர்ந்து பல மாதிரியாக பேசுகிறார்கள்? தேர்தலில் வேட்பாளராக இருக்கிற போது சிலர் ஒரு மாதிரியாக பேசுவார்கள், வெற்றி பெற்றுவிட்டால் வேறு மாதிரியாக பேசுவார்கள். ஒரு தமிழில் வந்த திரைப்படம் கூட அதனை காட்டும். வெற்றி வருகிற போதே அவனுடைய போக்கு மாறும். வென்றதற்கு பிறகு யார் தன்னை இந்த கடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினானோ அவனையே மதிக்காத ஒரு போக்கு வரும்.
எனவே இவையெல்லாம் இந்த பணத்திலிருந்து தான் கூடுதலாக தொடங்கும். எனவே நாலடியார் இந்த செல்வம் நிலையாதது என்பதை உணராமல் மனிதன் இப்படி இருக்கிறானே என்கிற ஒரு ஆதங்க உணர்ச்சியோடு சொல்லும். அது சான்றோர்களுக்கு எங்கே அடையாளம் இருக்கிறது என்றால், கோடி பணம் வந்து குவிந்தாலும் ஒரு சொல்லை கூட அடுத்தவனை அலட்சியமாக அல்லது ஆணவத்தோடு பேசுகிற போக்கை பார்க்க முடியாது. ஆனால் அதற்கு நேர் மாறாக எக்காலும் முந்திரி மேல் காணி மிகுவதேல் கீழ் தன்னை இந்திரனாய் எண்ணிவிடும் என்கிற அந்த அங்கதம், அது அந்த நையாண்டி மிக அழகானது. இந்த முந்திரி மேல் காணி என்பதற்கு நமக்கு உடனடியாக இன்றைக்கு அதற்கு பொருள் புரிந்து விடுமா என்று தெரியவில்லை. காரணம், அது கணக்கினுடைய அளவு. அந்த அளவு இன்றைக்கு நடைமுறையில் இல்லை. எந்த ஒன்றையும் கணக்கில் அளவிடுவதற்கு பல்வேறு விதமான குறியீடுகள் இருக்கின்றன. எவ்வளவு தொலைவு என்று கேட்டால் ஒரு காலத்தில் மைல் என்று சொன்னோம், பிறகு கிலோமீட்டர் என்று சொல்லுகிறோம். அதுபோல படி, வீசை இப்படியெல்லாம் நிற்பதற்கு சில அளவுகள் இருந்தன. இந்த அளவுகளில் மிக மிக நுட்பமாக கடைசி வரைக்குமான எல்லை வரையில் தமிழில் கணக்கு இருந்திருக்கிறது என்பது ஒரு செய்தி. அதில் இந்த முந்திரி, மாகாணி, கீழ்காணி என்பதெல்லாம் ஒன்றில் எத்தனை பங்கு என்பதை குறிக்கிற சொற்கள்தான். அரை என்று சொன்னால் ஒன்றில் பாதி, கால் என்று சொன்னால் 1/4 பங்கு, முந்திரி என்று சொன்னால் 64 பங்கு, காணி என்பது 320 பங்கு. நாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. 320 பங்கு என்றால் அதைவிட சின்ன அளவு ஒன்று இருக்க முடியுமா என்று நமக்கு தெரியவில்லை. 1 என்கிற எண்ணை 320ஆல் வகுத்தால் என்ன விடையோ அதுதான் இந்த முந்திரி, காணி என்பவை போன்றவைகளுக்கான மிக நுண்ணிய மிக கீழ் அளவு என்று சொல்ல வேண்டும். இந்த பாடல் என்ன சொல்லுகிறது என்றால், ஏற்கனவே அவனிடத்திலே இருக்கிற பொருள் ஒன்றுமில்லை, அது வெறும் காணி தான், கீழ்காணி. 64இல் 1 தான் வைத்திருக்கிறான். இப்போது அதனோடு கொஞ்சம் சேர்கிறது. எவ்வளவு சேர்கிறது என்றால் 320இல் 1 பங்கு சேர்கிறது. 64இல் 1 பங்கு என்பதே கண்ணுக்கு தெரியாது. அதோடு 320இல் 1 பங்கு சேர்ந்தால் முந்திரி மேல் காணி மிகுந்தாலே போதும், உடனே இவன் என்ன நினைப்பானாம், தன்னை இந்திரன் என்று நினைத்து கொள்வானாம். அவ்வளவுதான், தான் தேவேந்திரன், இந்த உலகத்திலேயே அத்தனை செல்வமும் தனக்குத்தான் இருக்கிறது என்று நினைத்து கொள்கிற அந்த கீழ்மையுடைய கயமை உடையவர்களை பற்றி இந்த பாட்டு சொல்லுகிறது. எனவே எவ்வளவு செல்வம் வந்தாலும் உங்களினுடைய சொல்லில் அந்த அளவு தாண்டக்கூடாது. உங்கள் உடல் முடியில் ஆணவம் வந்து சேரக்கூடாது. அதுதான் விழுமியோர், சான்றோர் என்பதற்கான அடையாளம். யாரிடத்திலே அது இருக்காது? கீழ் கயமைகளிடத்திலே அது இருக்காது. ஒரு பெரும் பணம் வந்தால் யாருக்கும் ஒரு செருக்கு வரும். ஆனால் முந்திரி மேல் காணி கூடுவதற்கே ஒருவனுக்கு செருக்கு வருகிறது என்றால் அவனை விட இடிவானவன் வேறு யார் இருக்கிறான் என்று இந்த பாடல் கேட்கிறது. இதில் நாம் 2 செய்திகளை அறிந்து கொள்ளுகிறோம். ஒன்று, பொதுவான நீதி, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு செல்வம் வந்தாலும் நம் போக்கில் என்ன மாற்றம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு பொதுவான நீதி ஒரு பக்கம் என்று சொன்னால், இன்னொரு பக்கத்திலே தமிழர்கள் கணக்கில் எவ்வளவு நுட்பமான அளவுகளை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த பாட்டு நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு முந்திரி, காணி, கீழ்காணி, மாகாணி இவையெல்லாம் நம்மிடத்திலே கணக்கிலே இல்லை. நாம் பிற கணக்குகளை பார்த்து இத்தனை நுட்பமாக டிஜிட்டல் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். அப்படியெல்லாம் கணக்கு நம்மிடத்திலேயும் இருந்திருக்கிறது என்பதையும் இந்த நாலடியாரின் பாட்டு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாளுக்கு நாள் பல புதிய நோய்களுக்கு நாம் ஆளாகி கொண்டே இருக்கின்றோம். இதற்கு காரணம் என்ன என்பதை பற்றியும் இவற்றிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த மருத்துவ பகுதி. நம் வீடியோவில் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம் நேயர்களே. பல் மருத்துவத்துறை என்பது மிக அதிகமாக வளர்ந்து வந்த ஒரு துறையாகும். இப்போ கிட்டத்தட்ட இந்த கடந்த 5 வருஷம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாக விஞ்ஞான ரீதியில் வளர்ந்து வந்திருக்கு. ஸோ பல் மருத்துவத்துறையில் என்னென்ன நவீன முன்னேற்றங்கள் வந்துள்ளன என்பதை இந்த இதில் பார்ப்போம்.
ஒரு முக்கியமான அம்சம் வந்து டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரின்னு சொல்கிறது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆகுது. டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெடிசன் வந்தாச்சு. இப்போ பல் மருத்துவம் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜி வரும்போது பல் நம்ம செயற்கை பல் கட்டும்போது, செராமிக் பற்கள் வைக்கும்போது, இம்ப்ளான்ட் பற்கள் வைக்கும்போது இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி இப்போது மிக முக்கியமான ஒரு அம்சம் வகிக்கிறது. அதாவது அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது நம்ம பல்லுடைய அளவெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. ஒரு இன்ட்ராஓரல் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ஒரு கேமரா வச்சு அந்த பற்களுடைய அளவுக்கு பதிலாக அந்த ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் தான் பண்ணுவோம். அந்த ஸ்கேன் பண்ணி அந்த டிஜிட்டல் இமேஜ் வந்து அப்படியே சாஃப்ட்வேர் மூலமாக ஒரு ப்ரோக்ராம் போகும். அந்த ப்ரோக்ராம் வச்சு டிஜிட்டல் பிளானிங் பண்ணுவாங்க. டிஜிட்டல் பிளான் பண்ணி அந்த இதை வந்து ஒரு மில்லிங் யூனிட்டுக்கு அனுப்பிச்சு அந்த மில்லிங் ப்ராசஸ் முடிஞ்சு அதுலேருந்து அந்த செராமிக் பல் அமைப்பு வந்துடும். ஸோ நமக்கு அந்த பிழைகள் வர்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருது. பழைய டெக்னிக்கும் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி பார்க்கும்போது பிழைகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ரெண்டாவது ஆக்யூரசி ரொம்ப அதிகம். மூணாவது டைம் ரொம்ப குறைவு. ஸோ இந்த காலத்தில் டைமுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் முடிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. அதேமாதிரி ஆக்யூரஸியும் நல்லது, ஸ்பீட், ஆக்யூரசி. ஸோ இதை பார்த்திங்கன்னா அதே மாதிரி எரர்ஸும் வெரி வெரி லெஸ், ஸோ 0 எரர்ஸ். ஸோ இந்த அட்வான்ஸ் டிஜிட்டல் டெக்னாலஜியில் செயற்கை பற்கள் பண்ணுறதுல வந்து பெரிய அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு இப்போ. ஸோ நிறையா லேப்ஸே இப்போ கிட்டத்தட்ட மூடிட்டு அந்த பழைய லேப்ஸ் எல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் லெபார்ட்ரி, டென்டல் லெபார்ட்ரியாக மாறிட்டு வருது இப்போ. ஸோ ஒரு டிஜிட்டல் ஒர்க் ஃப்ளோ, டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து டென்டல் ஃபீல்டில் ஒரு பெரிய அளவில் ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கு. ஸோ குவாலிட்டி, டென்டிஸ்ட்ரி குவாலிட்டி வந்து பல் மருத்துவருடைய கை நுணுக்கம் ஒன்று, அதுதான் ரொம்ப முக்கியமாக இருந்தது முன்னால். இப்போ அது வந்து முக்கியமாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஈடு கொடுக்குறது அளவுக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி இப்போ வளர்ந்து வந்திருக்கு. ஸோ குவாலிட்டி ரிசல்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜி. இன்னொன்று பார்த்திங்கன்னா லேசர்ஸ். எல்லா இதுலேயும் லேசர்ஸ் இப்போ ரொம்ப முக்கியமான அம்சம் வகிக்கிறது. நம்ம குடல் ஆப்ரேஷன்னு, அதே மாதிரி கண்ணுக்கு வந்து லேசர் ஆப்ரேஷன்லாம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகி வர்ற மாதிரி டென்டல் ட்ரீட்மெண்ட்லையும் லேசர் இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னால் வந்து அதிகமாக கம் ட்ரீட்மெண்ட், ஈறுக ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் மெயினாக லேசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்ஃபெக்ஷன் அதுக்கெலாம். இப்போ வந்து இந்த வலி, அதாவது இந்த டெம்பரமெண்ட், டிஎம் ஜாயிண்ட், இந்த தாடை மூட்டு வலி, அல்சர்ஸ், ஆஃப்டர்ஸ் அல்சருக்கு வலி, அந்த வலி வந்துன்னா லேசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு இந்த பல்லு கூச்சம் வரும்போது லேசர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. சிலருக்கு சில நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த நரம்பு கட்டாயிரும். நரம்பு கட்டாகி இந்த அவங்களுடைய அந்த சென்சேஷன் குறைஞ்சிரும். உதர்லையாவது நாக்கிலையாவது சென்சேஷன் கொஞ்சம் குறையும். அதுக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் அந்த ஹீலிங் பீரியடை கொஞ்சம் கொஞ்சம் வேகப்படுத்துறதுக்கு லேசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லேசருங்கிறது வந்து இப்போது பல் மருத்துவத்துறையிலையும் ஒரு பெரிய அளவில் ஒரு புரட்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இன்னொரு இது பார்த்திங்கன்னா செடேஷன் அப்படின்னு சொல்கிறது. நிறைய பேர் பல் மருத்துவத்தை ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா ஒரு பயம். ஒன்று மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு ஒரு பயம், இல்லை அவங்க குழந்தை பருவத்தில் ஏதாவது கொஞ்சம் கஷ்டமான அனுபவத்தில் பல் மருத்துவத்தை ஒரு அனுபவத்தினால அதனால் இருக்கக்கூடிய ஒரு பயம். இந்த மாதிரி பயத்திலே நிறைய பேர் வந்து பல் மருத்துவர்கிட்ட போகாமல் இருப்பாங்க. அப்போ பயம் இருக்கும்போது எப்படி ட்ரீட் பண்ண முடியும்? ஏன்னா நிறைய பல் மருத்துவம் வந்து அந்த அந்த பல் மறுத்து போகிறதுக்கு ஒரு ஊசி போட்டு, அந்த மறுப்பு ஊசி போட்டு தான் பண்ண முடியும் நிறைய ட்ரீட்மெண்ட்டு. அந்த ஊசிக்கு பயந்து போய் நிறைய பேர் பல் மருத்துவர்கிட்ட போகாமல் இருப்பாங்க. ஸோ இந்த பயத்தை குறைக்கிறது வழி தான் 2 வழி தான் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்லாக மயக்கம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதாவது மயக்க மருந்து கொடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஃபுல் மயக்கம் கொடுத்து பண்ணுற ஒரு வழி. இன்னொரு வழி வந்து இந்த செடேஷனுங்கிறது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாதி மயக்கம் அப்படின்னு சொல்கிறது. பாதி மயக்கம் அப்படின்னா இதை இந்த ப்ரொசீஜர் வந்து பல் மருத்துவர் அந்த இடத்துலே பண்ணலாம். ஆனால் அதுக்கு கூட வந்து ஒரு அனஸ்தெட்டிஸ்ட், மயக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும், கட்டாயம் அவங்க கூட இருக்கணும். அவங்க கூட இருந்தாங்கன்னா அதுக்கு கூட வேண்டிய நிறையா மருந்துகள், அதுக்கு ஒரு ப்ரிகாஷன் எடுக்கக்கூடிய, அதை மானிட்டர் பண்ணுறக்கூடிய நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பார்க்கணும், பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு ஒரு மெஷின் இருக்கணும்,
மானிட்டர் இருக்கணும். ஸோ அவங்க பிபியை மானிட்டர் பண்ணணும். ரெண்டாவது டோசேஜ் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு இருக்குது. இவ்வளோ டைமுக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே பண்ணோன்னா வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ பேக்கப் மெட்டீரியல் இருக்கணும், பேக்கப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா செடேஷனுங்கிறது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு ஒரு லேசாக ஒரு மயக்கம் கொடுக்கும். அப்போ இந்த பயங்கிறது போயிடும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. செடேஷன் இப்போ நம்ம சிலர் தூக்க மாத்திரை கொடுப்பாங்க இல்லையா, வேலியம் இல்லை டயஸ்பேம் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு, கொஞ்சம் தூக்கம் வர்றதுக்கு அதே மாதிரி ஒரு இதுதான். ஆனால் இது ரொம்ப கண்ட்ரோல்டாக பண்ணுறது, பண்ணி லேசாக மயக்கம் இருக்கும்போது அப்போ கூட நம்ம அந்த வலி நிவாரணத்துக்கு ஊசி போடணும். ஊசி போட்டு, ஆனால் பேஷண்ட்டுக்கு வந்து அதை பண்ணும்போது அவ்வளோ தெரியாது, வலி மாதிரி இருக்காது, ஏதோ கொஞ்சம் டச் பண்ணுற மாதிரி இருக்குமே ஒழிய வலிங்கிறத அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த செடேஷன் டென்டிஸ்ட்ரி இல்லைனா கான்ஷியஸ் செடேஷனுங்கிறது வந்து ஒரு முக்கியமான அட்வான்ஸ்மெண்ட். ஆனால் அதுக்கு நிறைய நான் முன்னால் சொன்ன மாதிரி நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ செடேஷன் டென்டிஸ்ட்ரிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் பல் மருத்துவத்துறையில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்கிறது, நிறைய பேருக்கு தூங்கும்போது குரட்டை வரும். குரட்டைக்கும் பல்லுக்கும் என்ன சம்மந்தம் கேட்பீங்க. குரட்டைக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நாக்கும் கீழ்த்தாடையும் பின்னால் தங்கி இருக்கிறது. இப்போ நம்ம படுக்கும்போது நாக்கெல்லாம் கீழே பின்னால் போகும்போது குரட்டை வரும். அந்த குரட்டைக்கு இன்னொரு காரணம் வந்து நாக்கும் கீழ்த்தாடையும் போயிருக்கிறது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சில டிவைசஸ் இருக்குது. நம்ம வாயில் இந்த அப்ளையன்ஸ் மாதிரி போட்டு, இந்த குழந்தைங்க அப்ளையன்ஸ் போடுற மாதிரி ஒரு அப்ளையன்ஸ் போட்டாலே அந்த குரட்டை குறையும். அது எதனால் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை ட்ரீட் பண்ணலாம். ஸோ பல் மருத்துவர் பண்ணுவாங்க, முகத்தாடை சீரமைப்பு நிபுணர்கள் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் அவங்க பண்ணுவாங்க, இஎன்டி டாக்டர்ஸ் பண்ணுவாங்க, ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டாக்டர்ஸ். ஸோ ஒரு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இது. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவங்கிறது பல்வேறு துறைகளில் வளர்ந்து நிறைய சப்ஸ்பெஷாலிட்டிஸாக வளர்ந்து ஒரு தனிப்பெரும் ஒரு மருத்துவ பகுதியாக இப்போது திகழ்கிறது. இது மேலும் மேலும் வளர்ந்து மேலும் மேலும் சப்ஸ்பெஷாலிட்டி ஆகக்கூடிய வாய்ப்பும் நிறையா இருக்குது.